கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிலர் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாக எண்ணாமல் அருவருக்காமலும் தேவன் நம்மை தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் ஜெபத்தையும் அவர் கேட்டு விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவனை ஏனென்றால் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றார். உபத்திரப்பட்டவனுடைய வலிகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் பாடுகளும் அவருக்கு நன்கு தெரியும். ஏனென்றால் அதன் வழியாய் இயேசு கடந்து இருக்கிறார். எத்தனையோ நம் கண்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் ஆண்டவர் எவ்வளோ ஆபத்திலிருந்து நம்மளை விடுவித்திருக்கிறார். நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போதும் வந்து விடுவித்திருக்கிறார். நாமளும் ஆலயத்தில் சாட்சிகளை சொல்லி இருக்கிறோம் அல்லவா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரை எப்பொழுது கூப்பிட்டாலும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். சில நேரங்களில் ஆபத்து வருவதற்கு முன்பே விடுவித்திருக்கிறார். அது நமக்கு தெரியாது. ஏனென்றால் அது நம் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. நாம் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபையே. அது நன்கு தெரிந்து கொள்ளுங்க. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. சரிங்களா? நானும் நன்றி சொல்கிறேன். நன்றி டேடி, ஐ லவ் யூ.